என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் மாமல்லபுரத்தில் திமுகவின் பயிற்சி கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 7வது முறையாக ஆட்சி அமைக்க தீவிரமான உழைப்பு தேவை என முதலமைச்சர் சூளுரைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முதலமைச்சர் இந்த விழாவில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்? வணக்கம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் 68,000 வாக்குச்சாவடியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சராசரியாக ஒரு வாக்குச்சாவடிக்கு 6 பேர் வீதம் தற்போது நிர்வாகிகளால் நியமிக்கப்பட்டு கூடுதலாக இளைஞரணி மகளிரணி என மொத்தமாக 16 பேர் ஒரு வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சராசரியாக 100 பேருக்கு 100 வாக்காளர்களுக்கு ஒருவர் நிர்வாகியின் அடிப்படையில் திமுகவுடைய சார்பில் இத்தகைய அதாவது 68,000 பேரும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 214 பேரும் தனித்தனியாக பிரித்து தங்களுடைய பணியை தூங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டமானது தேர்தலுக்கான 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டம் தற்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. அப்போது முதலமைச்சர்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறார். 2019ஆம் ஆண்டு நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற்று வருகிறோம். நம்மோட வெற்றிகள் நம் எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலையும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்றும் அன்னைக்கு நாம் தான் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்கிறது என்றும் இதுதான் ஹெட்லைன்ஸ் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். இதை நான் உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் சார்பில் தெரிவிக்கிறேன் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றும் உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவாங்களே அது மாதிரி ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்றும் தெரிவித்திருக்கிறார்.